கண்ணன் போரிலே உபதேசம் செய்தபோது கேட்பதற்கு அர்ஜுனன் ஒருவன்தான் இருந்தான். பரவாயில்லை, நீ சொல்கின்ற போது 20, 10, 7 பேர் இருந்திருக்கிறார்களே, கண்ணனை விட நீ உயர்ந்தவன். அவர் பொலன்னு கண்ணீர் பெருக்கெடுத்ததான். கண்ணகியோட வாழ வேண்டியவன் கார்ச்சிலம்பு கொண்டு போய் பாண்டிய மன்னன்ட்ட அப்படி கொடுத்து கொலையுதிர் பட்டானே, அதுக்குன்னு ஒரு குரல் உண்டே, அது தெரியுமா? எல்லாரும் விக்கிச்சு நின்றுங்களாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர சரணாலய சங்கர சரண்புகு சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர பெரிவா 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 மகா பெரிவா மகராஜி கி ஜெய். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு சேர காலை பொழுதில் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக, அதிலும் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் ஒரு சேர சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. காரணம், 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை காக்க வந்த மகா புருஷர், காலடியிலே தோன்றிய கருணைக்கடல் ஆதிசங்கரர், அவருடைய மரபிலே அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் கரைக்கக்கூடிய ஞான சொரூபி மகா பெரிய சுவாமிகள். அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்கள் என்று பலவற்றை இந்த மண்ணுக்கு தந்து உய்வித்த அந்த மகானுடைய சிறப்புகளை நாம் அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சுவையான சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். மகா பெரியவரை சந்திக்க செல்லாத அறிஞர்களோ, இசைக்கலைஞர்களோ, உபன்யாசகர்களோ, அறிவியல் வல்லுநர்களோ, அரசியல் தலைவர்களோ கிடையாது. போயிட்டே இருப்பாங்க. மலரை நோக்கி போகிற வண்டு மாதிரி, சர்க்கரை கட்டியை நோக்கி போகிற எறும்பு மாதிரி அந்த ஞான சூரியனை, அந்த ஞான மகானை, அந்த ஞான மலரை தேடி தேடி நாடி நாடி போவார்கள். அப்படி போனவர்களில் ஒரு பிரசித்தி பெற்ற உபன்யாசகர் போனார். பெரியவருடைய அருளால் எனக்கு நாளெல்லாம் உபன்யாசம் நடக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அறம்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பம் வைத்து பெரியவருடைய அன்பு பரிசை ஆசீர்வாதமாக பெற்றவுடன் பெரியவர் சொன்னார், நான் சொல்கிறேன், கவலைப்படாதே, சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரம் கிருஷ்ணன் கோவிலில் போய் 10 நாள் பாகவதம் சொல்லு, பகவத்கீதை சொல்லு அப்படின்னார். உபன்யாசகரும் உத்தரவு பெரியவா என்று வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வந்தார். கோபாலபுரம் கிருஷ்ணன் கோவிலில் 10 நாளைக்கு பகவத்கீதை பாரதம் சொல்லுவதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் நாள் பெரும் கூட்டம் 20 பேர், அப்புறம் 10 ஆச்சு, 10 8 ஆச்சு, கடைசி நாள் 7 ஆச்சு. இப்படியே படிப்படியாக குறைந்து, ஆனால் 7க்கு குறையாமல் எல்லோரும் கேட்டார்கள். இந்த உபன்யாசகருக்கு எல்லா சீரும் சிறப்பும் கொடுக்கப்பட்டது, மரியாதை செய்யப்பட்டது, மகிழ்ச்சி தான். ஆனால் உள்ளூர படைப்பாளிக்கு என்ன வருத்தம்? பெரும் கூட்டம் இல்லையே. வருத்தத்தோடு மடத்துக்கு செல்கின்றார். பெரியவா ஏற்பாட்டில் எல்லாம் சேமமாக முடிஞ்சது. ஆனாலும் ஒரு வருத்தம். என்ன? நான் கீதை சொன்னபோது 20 10 ஆகி 10 8 7 ஆகி நின்று விட்டதே என்கின்ற வருத்தம். பெரியவர் ஒரு குழந்தை சிரிப்பு சிரித்திருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம். பெரியவா சொல்லியிருக்கா, பரவாயில்ல, நீ கொடுத்து வச்சிருவேன். கண்ணன் போரிலே உபதேசம் செய்தபோது கேட்பதற்கு அர்ஜுனன் ஒருவன்தான் இருந்தான். பரவாயில்லை, நீ சொல்கின்ற போது 20 10 7 பேர் இருந்திருக்கிறார்களே, கண்ணனை விட நீ உயர்ந்தவன். அவர் பொலன்னு கண்ணீர் பெருக்கெடுத்ததான். சேமமாயிருன்னு போனாராம். அதற்கு பிறகு 100 ஆண்டு காலம் அந்த உபன்யாசகர் நாடு நகரம் முழுக்க போய் பேசியிருக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு முக்கண் உணர்ந்த ஞானி மகா பெரிய சுவாமிகள். ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு ஒரு மதிய வேளையில் தமிழாசிரியர்களுடைய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதில் இறைபக்தி மிகுந்த ஒரு 10-12 தமிழாசிரியர்கள் ஒன்று திரண்டு ஸ்ரீமடத்துக்கு போகலாம் என்று வந்திருக்கிறார்கள். பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் இருந்திருக்கிறார். எல்லாரையும் பார்த்தவுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலாளர், இந்த தமிழாசிரியர்கள் ஒன்று திரண்டு மாநாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தனியான ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை. உங்களுக்கு தெரியும், பெரியவாள் அந்த காலத்தில் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் போயோ
பேராசிரியர் திருச்சி ராதாகிருஷ்ணனும் அல்லது கலைமகள் கீவாஜாவோ அவங்கெல்லாம் மணிக்கணக்காக தமிழ் குறித்து பேசியிருக்கிறார்கள். இந்த தமிழாசிரியர் போனவொன்னு கேட்டாராம், குழந்தைகளுக்கெல்லாம் திருக்குறள் இருக்கா? மனப்பாட பகுதியில் இருக்குது, வாழ்க்கை முழுவதும் சொல்லி கொடுங்கோ. பிறர்கிட்ட எப்படி பேசணுங்கிறதுக்கு குறள் உண்டு தெரியுமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாறு ஆறாதே நாவினால் சுட்ட விடு. எப்படி? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு. பிறர்கிட்ட எப்படி பேசணும் சார். அதை விட ரொம்ப முக்கியம், கோவலன் பெரியவா சொன்னாலாம், கண்ணகியோட வாழ வேண்டியவன் கார்ச்சிலம்பு கொண்டு போய் பாண்டிய மன்னன்ட்ட அப்படி கொடுத்து கொலையுதிர் பட்டானே, அதுக்குன்னு ஒரு குறள் உண்டே, அது தெரியுமா? எல்லாரும் விக்கிச்சு நின்னுங்களாம். எப்பொருள் யார் யார் வாய் கெப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சீர்தூக்கும் கோள்போல் மன்னவன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறளை சொல்லி அப்படியே தமிழாசிரியர்கள்லாம் மிரண்டு போயிருக்காங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு நல்லா அவ்வை வழியில் சொல்லி கொடுங்கோ. ஏன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகனும் கற்கை நன்றேன்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கல்வி தான் கசடர கற்றுக் கொடுத்து அதுபடி நிற்க சொல்லுங்கன்னா ஆடி விக்கிச்சு போயிட்டாங்களாம் தமிழாசிரியர்கள். என்னடானா ஏதோ தமிழ் பண்டிதர் போல் ஒரு பிஹெச்டி முனைவர் போல் அவ்வளவு குறள் சொன்னாராம். இதுதான் இது சார். இது மட்டுமே இல்லை, எவ்வளவு புதிய 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 ஒரே வரியில் சொல்கிறேன். பெரியவாளுக்கு ஒரு நமக்கு எப்படி சதாபிஷேகம் உங்களுக்கு தெரியும், சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் மாதிரி மகான்களுக்கு தனியாக கொண்டாடுவாள். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம், இவ்வளவு உயரத்துக்கு நீங்கள் போய் கிசு கிசு வரலையேன்னு. பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாலாம், 13 வயசில் மடத்துக்கு வந்தேன், அந்த மாதிரி கிசு கிசு வர்ற மாதிரி அதுக்கு சந்தர்ப்பம் தராமல் பராசக்தி பார்த்துக்கிறா. கிசு கிசு வர்ற மாதிரி சந்தர்ப்பம் தராபடி பராசக்தி காமாட்சி பார்த்துக்கிறா. எவ்வளோ உயர்ந்த உள்ளம், அதுதான் மகான். அதனால்தான் இன்றைக்கும் நம்முடைய இதயங்களில் கோவிலாக கட்டி கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம். பெரியவரை போற்றுவோம், பெரியவரை பற்றுவோம், பெரியவர் பாதையில் நடந்தால் நாளெல்லாம் ஆனந்த மலர் விரித்திருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.